இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் நேராக நிகழ்ச்சியில் கேஸ் அடுப்பில் 3 நாளாக கத்திரிக்காய் செஞ்சாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் செய்ய போகிறோம். எல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோம். ஆனால் ஹோட்டல் கடையில் சன்ஃப்ளவர் ஊற்றி தான் செய்வோம். இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட்டும் அந்த அரோமா வாசனையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மிளகு போட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போடுங்க. இப்படி போடுங்க. அப்படியே இந்த நல்ல எண்ணெயில் இந்த தாளிப்பு பொருள்லாம் பொரியும் போது இந்த வாசனை சூப்பராக இருக்கும். சரியா? தனிமிளகாய் போட்டால் நல்ல கலராக சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி என் பயிற்சி 4ஆம் நாளாக விறகடுப்பில் 30 கிலோ ஒரே வட்டாவில் மசாலா நல்லா கொதிச்சுட்ருக்கு கறியோடு சேர்ந்து. மாஸ்டர் எல்லாமே சூப்பராக கற்றுக்குறீங்களா? கண்டிப்பாக. கேஸ் அடுப்பில் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி விறகடுப்பில் பார்க்குறீங்க. சரியா? மதியம் திரும்ப தம் பிரியாணி சிக்கன் கிரேவியில் செய்ய போகிறோம். கிண்ணொட்கரு பண்ண கறி நம்ம நார்மலாகவே நம்ம சுடுத்தண்ணில் போட்ட கறியை விட ஒரு வேக்காடு அதிகமாக கொடுக்கணும். சரியா? ஓகே, நீங்கள் இதை சொல்லி விடுங்க. அரிசி சொல்லுங்க மாஸ்டர், அரிசி சொல்லுங்க, உடனே சொல்லுங்க மாஸ்டர். நம்ம கேஸ் அடுப்பில் பாஸ்மதி அரிசியை 4 நிமிஷத்தில் வடித்து எடுக்கணும்னு சொன்னேன். விறகடுப்பில் 3 நிமிஷத்தில் வடிக்கணும். ஏன்னா அதை விட ஹீட்டோட ஸ்ட்ரென்த்து அதிகம் விறகடுப்பில். ஓகேவா? அப்படியே அரிசி அள்ளி காமிங்க. சூப்பர். அரிசியை கொட்டினோன்னே என்ன ஆயிருக்குன்னா அதில் இருக்கிற அந்த கொழுகொழுப்பு போயிருக்கு. இதுக்கப்புறம் வெள்ளையாகும், நீண்டு வரும், துண்டு துண்டாக உடையும். வடித்து கொட்டணும். ஜூசி பிரியாணி கற்றுக்கிறீங்களா? ஓகே. நீங்கள் என்ன ஊர் மாஸ்டர்? சென்னை. சென்னை மாஸ்டர். நீங்கள் என்ன ஊர்? பேராவூர். பேராவூர்னா என்ன மாவட்டம்? தஞ்சாவூர் மாவட்டம். ஓகே, தஞ்சாவூர். நமக்கு அரிசிக்கு முதல் படி. பயங்கரமாக பண்ணுறீங்க குட்டி பிரியாணி பிரியாணி. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. என்னோட பயிற்சியில் 4ஆவது நாள் முடித்து மாஸ்டர் வந்து கற்றுக்கிட்டாரு. உண்மையாக 3 நாளாக கத்திரிக்காய், பிரெட் அல்வா, 65 வடி பிரியாணி, தம் பிரியாணி கேஸ் அடுப்பில் சொல்லி கொடுத்தேன். 4ஆவது நாள் 2 ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனில் கத்திரிக்காய் வடி பிரியாணி, இன்னொரு ஃபங்க்ஷனில் தம் பிரியாணி பொன்னி அரிசியில் சிக்கன் கிரேவி. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது, நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு உண்மையாக ஒரு மாஸ்டராக ஆகக்கூடிய நம்பிக்கை இருக்குதா? இருக்குது. சரி, உங்களுக்கு தோன்றது சொல்லுங்கள். இந்த பயிற்சி எப்படி இருந்துச்சு? தேடலோடு வந்தேன். இந்த தேடலை நிறைவேற மாதிரி இருக்குது. எல்லோரும் வரலாம். இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து நான் இதை உண்மையாக என்ன நம்ப முடியாமல் இருந்தேன். இது பெரிய ஒரு நேரில் வந்து பார்த்து இங்கே வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தேடல் எனக்கு முழுமை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற நான் ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக. நான் இந்த பிரியாணியை கற்றுக்கணும், இந்த பிரியாணியை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலை, ஒரு மாஸ்டராக உருவாகணும் தான் என்னுடைய ஆசை. அதை நான் உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லி கொடுத்தேன். எல்லா அளவும் கொடுத்தேன். மனப்பாடமாக காப்பியாக கொடுக்கல, உங்களுக்கு அனுபவமாக மனதில் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கேன்.